ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் சிந்திக்கும்படியாக தெரிந்துள்ளதான வேத வசனம் 1 நாளாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 Chronicle chapter 28 verse 9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாகமுள்ள மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அல்லேலூயா. சொல்லுங்க அவர் அல்லேலூயா. இது யாருக்கு சொல்றாரு? தாவீது தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு. தாவீது ராஜா, மகன் யாரு? இன்றைக்கு வரை இளவரசன். இனிமேல் அவன் அரசு கட்டில உட்கார போகக்கூடிய அவன் ஒரு ராஜா, வருங்காலத்து ராஜா. தாவீதால் கட்ட முடியாத ஒரு ஆலயத்தை சாலமோனால் கட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப சாலமோன் மூலமாக ஒரு ஆலயம் கட்டப்பட போகிறது. ஆலயம் கட்டுவதற்கு முன்பதாக தாவீது சாலமோனை பார்த்து கூப்பிட்டு அவர் சொல்கிற ஒரு காரியம்தான், நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து கொள்ள. 10வது வசனம் சொல்கிறது, இப்போதும் எச்சரிக்கையாக வார்த்தை சொல்றாரு. 10வது வசனத்துல இப்போதும் எச்சரிக்கையாக, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான் என்று 10வது வசனத்தை பார்க்கிறோம். இப்படிலாம் சொல்ற தாவீது அவனும் சும்மா இருக்க, என்ன இருக்குல்ல, சும்மா இருக்க. 12வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலய பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆசாரியரையும் லேவியரையும் வரிசைக்காக வைப்பதற்கும் கர்த்தருடைய ஆலய பணிவிட வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையின் பணிமுட்டுகள் அனைத்திற்கும் உரிய கட்டளைகளையும் கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. சாலமோன் கூட்டு, தாவீது எனக்கு பரிசுத்த ஆவியினால் கட்டளையிடப்பட்டபடி எல்லாம் நீ இப்படி இப்படி செய்ய வேண்டும், இந்த விதமாக செய்ய வேண்டும். ஒரு சர்ச் பிளான் கொடுத்தார். ஒரு சர்ச்சுடைய பிளான். இந்த பிளான் எல்லாம் டிவைன்ல இருந்து வருகிறது, பரலோகத்தில் இருந்து வருகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினால் தாவீதுக்கு ஏவப்பட்டு கர்த்தர் நினைச்சார், அந்த மாதிரியை கொடுக்கிறார். 19வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார் தாவீது. ஆலயத்தை நாம் கட்டுவதற்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும் சொல்லி நாம் பல நாட்கள் கண்ணீரோடு ஜெபத்தோடு காத்திருந்தேன். சொன்னார், முதல்ல வீட்டை கட்டு, நான் சர்ச்சை கட்டுறேன்னு சொல்லிட்டேன். பவுண்டேஷன் போட்டு வீட்டை சர்ச்சை கட்டலாம்னு பார்த்தா ஆண்டவர் நீ வீட்டை கட்டு அப்படிங்கிறார். ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறது. வீட்டை கட்ட ஆரம்பிச்சார். நாங்க எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணேன், வீட்டை கட்டி முடித்தேன். வீட்டை கட்டி முடித்து ஒரு 2 மாசம் ஆகுது. மனசுக்குள்ள திக்கு அடிக்குது. ஆண்டவரே, வீட்டை கட்ட சொன்னீரு, எப்படியோ ஒரு வழியா முடிச்சேன். சர்ச்சை கட்டணுமே, கையில வெறும் 7,000 ரூபாய், 7,000 rupees, 5 அப்பம் 2 மீன் மாதிரி வச்சுக்கிட்டு ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் போடணும். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு,
ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியல. நம்ம சர்ச்சில் உள்ள வாலிபர்கள பழைய சர்ச், இந்த இடத்துல இருந்த சர்ச்சை இடிக்கணும்னு சொன்னேன். ஒரே நாள்ல அவ்வளவுதான், சர்ச்சை அன்னைக்கு முடிஞ்சது. படப்படப்படன்னு இடிச்சு தட்டாங்க பாருங்க. இடிக்கிறதுக்கு ஒரு நாள் தான் ஆச்சு, கெட்டுறதுக்கு மாதங்கள் பல கடந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால கையில இருந்து வச்சு அப்படியே ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிச்சு. பில்லர் கொட்டி ஒவ்வொன்றும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாக நிறுத்திக் கொண்டே வந்தார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து அப்படியே நிற்கும். அழுதழுது சோமனவே கர்த்தரின் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தரால் தான் ஆலயம் கட்டப்படணும். கர்த்தர் தான் இந்த டிசைனை கொடுக்கணும். எல்லாத்தையும் அப்படி கட்டிக்கிட்டே வர திடீர்னு ஆண்டவர் இப்படி இந்த இடத்துல ஒரு 2 பில்லர் போடு, 12 அடி 13 அடிக்கு இந்த பக்கம் நீ என்ன செய்யும், பில்லர் போடு. இப்படி 12 அடி டிஸ்டன்ஸ்ல பில்லர் போடு. பில்லர் போட்டு அதை என்ன செய்யும், அதை ஒரு பால்கனி போடுன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இந்த 2 பில்லரை போட்ட உடனே அது வர என்கிட்ட படப்படன்னு கட்டி நம்ம ஷீட்டு போட்டு ஆனந்தம் பண்ணிடணும் என்கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தாரு. போயா வீட்டையும் அவங்க எழுதிட்டேன், மோல்டிங் போட்டுட்டேன், சர்ச்சை மோல்டிங் போட்டு தட்ட கொடுப்பா. அதெல்லாம் இல்லை, அதை பேசாம இதை போட்ட உடனே ஐயோ நான் எடுக்க மாட்டேன், நான் சபைக்கு வர மாட்டேன். இப்போ கர்த்தர் யாரை கொண்டாவது ஆலயத்தை கட்டி முடிப்பான். அல்லேலூயா. 2 வாரம் போயிட்டு 3ஆவது வாரம் வந்து அல்லேலூயா. மீண்டும் அவ்வளவுதான், பால்கனி போட்டு முடிச்சாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அவர் தான் பிளான் கொடுக்கிறாரு. எந்த இன்ஜினியர் கிடையாது, ஒரு இன்ஜினியர் கிடையாது. மோல்டிங் போடுறதுக்கு, கம்பி கட்டுறதுக்கு பிரதர் சதீஷ் ரொம்ப மனசு செஞ்சு அவங்களோட ஆட்களெல்லாம் வச்சதெல்லாம் சொன்னார். எத்தனையோ இது போல இந்த நாள்ல பல ஆலயங்கள் கட்டப்பட்டது பக்கத்துல சமீபத்துல. அதெல்லாம் கட்டவே முடியாது, போராட்டங்கள், கட்ட முடியாத தடைகள். கையில காசு இருந்தது, இங்க காசே இல்லை, கர்த்தர் தான் காசு எனக்கு. அல்லேலூயா. அடுத்து கண்ணீர் விட்டால் லட்சங்களை கொடுக்கிற ஆண்டவர் ஆண்டவர். அல்லேலூயா. கட்டி முடிக்க கிருபை செய்தார். எந்த இன்ஜினியர் கிடையாது. பிரதருக்கு தெரியும், அவர் சாட்சி தான். 2 பேரும் பிளான் போட்டு கடையில் அந்த பில்லர் போடும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ஐசோலேட்டட் பீம் இல்லையா, நல்ல ஒரு 22 நினைக்கிறேன், பெரிய சைஸ் கம்பி. அதை மட்டும் 2 பேரும் பேசி இருக்கிறத போட்டோம். அருமையான பிள்ளைகளே, இது போல கிட்ட ஆரம்பிச்ச ஒரு பெரிய இங்க இருந்து போன ஒரு பாசுடைய சபை ஒரு கீழே விழுந்துச்சு. நம்முடையதையும் அசைத்தெல்லாம் பார்த்தாங்க. அசையாமல் காக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து பில்டிங் அசையாதபடி காத்து கொண்டார். அல்லேலூயா. அசைத்தவங்க இன்னைக்கு உயிரோட இல்லை, அசைச்ச குடும்பம் பக்கத்திலே கிடையாது, எல்லாம் காலி. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு துணைந்து செய்கிறார். நம்ம பார்க்கிறோம், இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவர்களை எல்லாம் கர்த்தருடைய கரத்தினாலே எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. தாவீது சொல்கிறார். என்னதான் எழுதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுல நீங்க அந்த 13ஆவது வசனத்திலிருந்து 14 அப்படியே நீங்க வாசி பார்ப்பீங்கன்னா, அந்த 19ஆவது வசனம் வரை நீங்க வாசி பார்க்கும் பொழுது என்னென்ன காரியம் எப்படி எப்படி இருக்க வேண்டும், பொன் விளக்குகள் எப்படி இருக்கணும், பொன் விளக்கு தண்டுகள் எப்படி இருக்கணும், எல்லாம். இது மட்டுமல்ல, சொல்றாரு 29ஆவது வசனம் 2ஆவது வசனத்தில் சொல்லும் பொழுது, நான் என்னாலே ஏந்த மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பறிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், வெளியேறப்பட்ட சகலவித ரத்தினங்களையும், வெண் கற்பாலங்களையும், ஓமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு நினைச்ச மாத்திரம் மாதிரியை பெற்றுக்கொண்டு அடுத்த நிமிஷம்
ஆலயத்தில் பல காரியங்களை சேமித்து வைத்தார். ஆண்டவர் சொன்னார், நீ கேட்டு வேண்டாம், உன் பிள்ளை வேணும். அல்லேலூயா. தாவீது ஒன்று சொல்லல, மகனை கூப்பிட்டு சொல்லாரு, என்ன சொல்லாரு? என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து கொள்ளணும். முதல்ல கர்த்தர் யார்? அவர் நல்லவரா கெட்டவரா? அவர் வல்லவரா கொல்லாதவரா? கிருபை உள்ளவரா கிருபை இல்லாதவரா? இரக்கம் உள்ளவரா இரக்கம் இல்லாதவரா? தெரிந்து கொள்ளணும். அறிந்து, கணவன் மனைவி இவருடைய குடும்ப வாழ்க்கையில கணவனும் மனைவியும் அறிந்தால்தான் அவருடைய குடும்பம் கட்டப்படும். இந்த அறிந்து இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய அர்த்தம் உண்டு. கணவனும் மனைவியும் அறியாதபடி இருவரும் ஒரே மாம்சம் என்பதுதான் அறிதல். ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கமா திரும்பி படுத்துக்கிட்டு அவங்க அந்த பெட்ல இவங்க இந்த பெட்ல படுத்தாங்கன்னா குடும்பம் கட்டப்படாது. அதுபோல கர்த்தரை நம்மோடு ஐக்கியமாக்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். கர்த்தரை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த கர்த்தரோடு நாம் நடக்க வேண்டும். அதைத்தான் சொல்றாரு. எல்லாத்தையும் பொண்ணு பொருள் ரத்தனம் எல்லாத்தையும் உனக்கு வச்சப்பா. நீ தேவனை அறியாதபடி உன் வாழ்க்கையை நீ இஷ்டப்படி நடந்து போனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹலோ, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனா நீ தேவனை அறியல, கர்த்தர் யாருமே உனக்கு தெரியல, ஏதோ கடமைக்காக சபை இது ஒரு இட்ஸ் நாட் எ என்டர்டைன்மெண்ட் பிளேஸ், என்ன பொழுதுபோக்கு இடம் அல்ல. சபை பரிசுத்தமானது. சர்ச் ஒரு டிரான்ஸ்பரண்ட், ஒன்ன ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு இடம் தான் சபை. இந்த இடத்துல நீ நீ உன்னை என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய ஜீவியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவிலே நீ தேவனோடு ஒப்புரவாகி நீ வளர வேண்டும். வளர வேண்டும், ஆவியிலே வளர, தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அதைத்தான் சொல்றாரு, கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா எல்லாம் இருக்கு, ஆனா நீ என்ன செய்யணும்? உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. எப்படி சேவிக்கணும்? 9 மணி சர்ச்சைக்கு 10:30க்கு 11க்கு வந்துட்டு, நான் ஒரு உத்தமன், நான் பக்தியா உள்ளவர், நான் பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறேன். இங்க ஆராதனை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, சங்கீதம் போயிடுச்சு. இப்ப இருக்கிறது என்னது? எல்லாரும் காணிக்கையும் போயிடும். ஹலோ, உத்தம இருதயத்தோடு எப்படி இருக்கணுமா? உத்தம இருதயத்தோடு உற்சாகம். எவ்வளவு உற்சாகம் நம்மளுக்குள்ளே வேண்டும். ராஜகுமாரங்க அவனுக்கு போடுற கண்டிஷனே இருக்கான், என்னது? நீ உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தரை சேவி. கர்த்தரை சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீ எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு வார, நீ எந்த அளவுக்கு உத்தமமா ஆண்டவரை பின்பற்றுகிறார், நீ எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுகிறார், ஆண்டவர் பார்க்கிறார். அவனுடைய பலனுக்கு தக்க, அவனுடைய கிரிகளுக்கு தக்க பலனை கொடுக்கிற ஆண்டவனுடைய ஆண்டவர். நீ எந்த விதமாய் நீ ஆண்டவரை தேடுகிறாயோ, எந்த விதமாய் கர்த்தரை நீ ஆராதிக்கிறாயோ, எந்த விதமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்கிறாயோ, நீ உற்சாகம் இல்லாம ஒண்ணும் இல்லாம ஏதோ ஒண்ணு சண்டை மூஞ்ச காமிச்சு வேறணும், நீ வருவதற்கு முன்னாலே அவர் காத்திருக்கிறவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார், ஒரு ஜீவனுள்ள தேவன். எல்லாரையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் உன்னை நிரப்பி அனுப்பும்படியாக அவர் எழுதுகிறார். எங்கு இருக்கிறார்? அவருடைய அபிஷேகம் தரார், வல்லமை தரார். இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா நீ என்ன செய்யணும்?
உத்தம இருதயத்தோடு உற்சாகமுள்ள மனதோடு சேவிக்கணும். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிகிறார். நீ நடிச்சு அப்படின்னா உன் நடிப்பு ஒரு நாள் வெளிப்பட்டு போகும். அல்லேலூயா. நீ ஆக்டிங் போட்டணும், உன் ஆக்டிங் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் போட்டு உடைச்சிருவாரு. உன் பக்தி, உன் நடிப்புல காரணப்பட்ட பக்தி எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் காரி துப்புவாங்க. இவ்வளவு ஒரு விசுவாசி, இவ்வளவு ஒரு ஹலோ. காரணம் என்ன? நீ யாருதான் நடிக்கிறார்? உன் நடிப்ப எல்லாத்தையும் அவர் இருதயங்களை அவர் பார்த்தாரு. அவர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை, நீ என்ன நினைச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற, நீ என்ன நினைச்சுக்கிட்டு வார, உன் நினைவுகள் எப்படிப்பட்டது? நீ கடவுளுக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறாயா? உண்மையா ஆராதிக்கிறாயா? இல்ல நீ ஒரு ஆக்டிங்கோட வந்துட்டு அப்படி தலை காமிச்சு அப்படியே பல்ல காட்டிக்கலாம் போனா உன் பல்லெல்லாம் உடம்பு போகும். பிரைஸ் காட், அல்லேலூயா. உண்மையாக உத்தமமாக வாழ கற்றுக்கொள். அவர் சொல்றாரு, நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னைக்கு என்றைக்கும் கைவிடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே உன்னை கை கழுவிட்டு போயிடுவார். நீ தேடினால் அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 34 4வது வசனத்தை நீங்க வாசி பார்ப்பீங்கன்னா, சங்கீதம் 34 4வது வசனம் என்ன சொல்லுன்னு வாசிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தாவீது சொல்றாரு, தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்ன செய்தார்? மீட்டுக் கொண்டார். என்னை விலக்கி காத்துக் கொண்டார். எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டார். தாவீதுடைய சாட்சி. கர்த்தரை தேடிக்கப்படும். கர்த்தரையே தேடாம இல்ல, கர்த்தரை தேடுவ மாதிரி நம்ம ஒரு ஆக்டிங் போட்டு நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், எல்லாவற்றையும் பயம். எப்பொழுதுமே சிலர்லாம் நான் பார்க்கிறேன், அவங்க பேசும்போது என்னது ஒரே பெருமூச்சு தான், ஒரே பெருமூச்சு தான். எல்லாம் இருக்கிறது. நல்ல கவனிப்பாங்க. எல்லாம் சொல்லுங்களேன். பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்கு, மரம் இருக்குது, இரும்பு இருக்கு, வெங்கலம் இருக்கு, எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டுதான் போடுற கண்டிஷன் என்ன? நீ அவரை தேடினா உனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும். எத்தனையோ பேருக்கு இல்லாத சாக்கியம் இருக்கிறது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு உணவுல எத்தனை குடும்பங்கள் இருக்கு தெரியுமா? நம்ம 3 வேளையும் மூக்கு முட்டை பிடிக்கிறது. ஹலோ, தராரா இல்லையா? ஏன் பாஸ் என்னமோ நீங்க சம்பாத்தியம் பண்ணி போட்டு மாதிரி பேசுறீங்களா அப்படின்னா, நான் இல்லப்பா, கர்த்தர் கொடுக்கிறார். அவர் கொடுக்க நீ வாங்கி கொடுவார். தமது கைகளை மறைக்க மாண்டு போவாய் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர்கள் நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளை கொடுக்கிறவர் அவர் தான் உனக்கு கொடுக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நல்ல உத்தியோகத்தை கொடுக்கிறார், நல்ல வேலைகளை கொடுக்கிறார், நல்ல தொழில்களை கொடுக்கிறார், நல்ல வியாபாரத்தை கொடுக்கிறார், நல்ல உத்தியோகத்தை தருகிறார். எல்லாவற்றையும் கொடுக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை சேவின்னு சொல்றாரு. 6 நாட்கள் நீ வேலை செய்ப்பா, 6 நாள் நீ என்ன வேணாலும் படிக்கணும், 7ஆவது நாள் தேவ சமூகத்தில் என்ன செய்ய எனக்கா காத்துருன்னு சொல்றாரு. நம்ம அன்னைக்கும் உண்மையா நம்ம கர்த்தரை தேடுறோமா?
எல்லா டைமையும் போக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அங்க வந்துட்டு நீங்க ஆன்லைன் போடுறதுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கவங்க எத்தனை பேர்? கடைசி ஆன்லைன் போடுறதுக்குள்ள வீட்டு கதவு வாசல்ல திறந்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர்? அப்படி என்ன ஓட்டம்? அப்படி என்ன நீ சாதிக்க போற? ஆன்லைன் போட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா கூட இருக்கு. ஏதாவது முக்கியமா சிலரெல்லாம் தேடணும்னு பார்த்தோம்னா இருக்கவே மாட்டாங்க. வாரிப்பிள்ளைகள் தொண்டைக்கானும் புளியக்கானும் ஓடுற ஓட்டம். கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார். தாவீது சொல்றாரு, என் குமாரனாகிய சாலொமோனே, எல்லாம் நான் வச்சிருக்கப்பா, ஆனா நீ கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அல்லேலூயா. நீ தேடணும், நீ தேடணும். நீ தேடலன்னா இவன் என்ன பண்ணான்? இவருடைய வாழ்க்கை கொஞ்சம் பார்ப்போமா? சாலொமோன் தேட ஆரம்பிச்சான். பார்வோனின் குமாரத்தியை போய் கல்யாணம் பண்ணான். யார கல்யாணம் பண்ணான்? எந்த பார்வோனு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக்கி 430 வருஷங்கள் அடிமைத்தனத்தை வாழ்க்கையில வச்சிருந்து கண்ட்ரோல் வச்சிருந்தானோ அவன் பிள்ளைக்கு போய் கல்யாணம் பண்ணான். யாரு? சாலொமோன். இங்க 2 ராஜாக்கள் இல்ல 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து பாப்பீங்க அப்படின்னு சொன்னா அங்க இங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, ஆலயத்தை கட்டிட்டு எல்லாரும் சபைக்கு வருவாங்கிறத விட இவன் என்ன பண்ணா, ஒரு பொண்ணா பார்த்து தேட ஆரம்பிச்சான். 700 பொண்டாட்டி, 300 மறுமனையாட்டி, ஒரு 1000 பொண்டாட்டிகளை வச்சு இவனே ஒரு பெரிய சபை மாதிரி உருவாக்கிட்டான். நம்ம ஒரு 100 பேர் ஜனங்கள் வரணும்னு நம்மளும் எழுதிதான் போராடிக்கிட்டு இருக்கோம். 100 பேராவது சபைக்கு மேல எழுதினோம் வந்து சபையாடு. இவன் 1000 பொண்டாட்டி ஒரு பெரிய சபையை உருவாக்கிட்டாங்க. யாரு? சாலொமோன். ஞானம், ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை பூரா பொம்பளையே செலவிடணும். அவனை குறிச்சு சொல்லப்படுகிறது. 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்களிடத்தையும் அவர்கள் உங்களிடத்தையும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாக தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாயப்படுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலொமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக எது எது வேண்டாம் சொன்னா அத்தனையும் போய் எழுதிதான். இவன் அவன் மூக்கு முடியுமா எப்படி இருக்கா? கெட்டுதாரி. வாய் அப்படி சிரிச்சானா அவன் பல்லு நல்லா இருக்கு. கெட்டுதாரியே அவன் பாட்டில் கட்டிக்கிட்டே போயிட்டான். 1000 பேரை கட்டிட்டு சொன்னான், நான் 1000 பேருக்குள்ள ஒரு சிறிய நான் காணல. இதுக்கு 1000 பேரை கட்டணுமா? ஒன்ன கெட்டவனே இன்னைக்கு கதறிட்டு கிடக்காங்க. ஒன்ன கட்டிக்கிட்டு கதறிட்டு கிடக்காங்க. வாழ்ந்த பொட்டாட்டியோட வாழ்ந்தோமோ பிசாசோட வாழ்ந்துட்டு இருக்கோமோன்னு கதறிக்கிட்டு இருக்கு. இவன் 1000 பேரை கட்டிட்டு சொல்லலாம். 1000 பேருக்குள்ள இதுக்கு 1000 பேரை கட்டணுமா? ஒன்ன கட்டினாலே போதாது. அருமையான பிள்ளைகளே, சாலொமோன் அவனை குறித்து சொல்லப்படுது. 3ஆம் வசனத்தில் சொல்றோம், அவனுக்கு பிரபுக்கள் புறமான 700 மனையாட்சிகளும் 300 மறுமனையாட்சிகளும் இருந்தார்கள். அவருடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுகி போக பண்ணினார்கள். நான் சொந்த கதையில சொல்லல, சரித்திரம், வேதாகம் ஒரு சரித்திரம். சாலொமோனுடைய சரித்திரத்துல வாசிக்கிறோம். 4ஆம் வசனம் சொல்கிறது, சாலொமோன் வயது சென்ற போது அவருடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப்படினார்கள். அதனால் அவருடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. அதுதான் ஆண்டவர் எழுதுகிறார். ஆண்டவர் முன்னாடியே தாவீது மூலமா சொல்ற, நீ கர்த்தரை தேடினால் அவன் தென்படுவான். நீ கர்த்தரை விட்டுட்டான் என்றைக்கு உன்னை கைவிட்டு விடுவார். இவன் பூரா ஆராய்ச்சி, வெறும் பொம்பளைகளை வச்சு ஆராய்ச்சி. அடுத்தது பாருங்க,
5வது வசனம் சொல்லுகிறது. 11:5 1 ராஜாக்கள் 11:5 சாலமோன் சீதோனிய தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 7வது வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமேசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளோவுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிட அந்நிய ஜாதியாரான தங்கள் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் அப்படியே செய்தான். ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? உனக்கு ராஜரீக பாரத்தை கொடுத்திருக்கிறார், உன்னை கொண்டு ஆலயத்தை கட்டி இருக்கிறார். ஆனா நீ தேவனை தேடாமல் நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? மாம்ச இச்சையிலே வந்து கொண்டிருக்கிறார், மாம்ச போக்கிலே போய் கொண்டிருக்கிறார். பார்க்கிறாரு. 9வது வசனத்தில் ஆண்டவர் பெரிய தேவ எச்சரிப்பு வாசிக்கிறோம். 9வது வசனம், ஆகையால் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவனை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆலயத்தை கட்டியிருக்கணும், ஆலயத்தை கட்டியிருக்கணும், ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி ஜீவ பாதையில் நடக்காம ஜீவனுள்ள தேவனை தேடாமல் மாம்ச இச்சையின்படி நடந்தால் கர்த்தர் கோபமாவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஐஸ்வர்யமும் எல்லா பலத்துள்ள எல்லா ராஜாக்களை பார்க்கிறோம். சாலமோன் ஐஸ்வர்யத்திலே, ஞானத்திலே, செல்வ திரட்சியிலே எல்லாவற்றையும் மேன்மையாக இருந்தார். வேலை மக்கள் அவனுக்கு முன்னாலே ராஜா கிடையாது, பின்னாலே அப்படிப்பட்ட ராஜா கிடையாது. கர்த்தர் அவன் மேல் கோபம் கொண்டார். ஒரு செல்வமோ பொருளோ ஓடி 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 கர்த்தரை தேடாதபடி நீ என்ன உழைச்சாலும் உழைப்பினுடைய பயன் உனக்கு கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார். 11வது வசனத்தில் சொல்றாரு, ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்யபாரத்தை உன்னிலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். வேலைக்காரனுக்கு கொடுப்பேன். உன் வம்சத்துல கர்த்தர் உன் வம்சத்தை ஆசீர்வதித்து உன்னை என்றைக்கும் நம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டு நம்முடைய ராஜ்யத்தை கட்டும் பிள்ளைகளாக உங்களை மாற்ற வேண்டும். அதற்காகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று உங்களை நேசிக்கிற ஆண்டவரால் உங்களுக்காக பரவ விட்டு இறங்கி இந்த பூலகம் வந்து தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை உங்களுக்காக ஊற்றி கொடுத்து உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி இப்படிலாம் ஆண்டவர் செய்து நீங்க நாங்க மறுபடியும் நாங்க என்ன பண்ணுவோம், பழையபடி நாங்க பண்ணி மாதிரி நாங்க போய் என்ன செஞ்சுக்கிடுவோம், சேர்த்துலதான் விடுவோம்னு சொன்னா ஆண்டவருக்கு போகணுமா வராது? சொல்லுங்களேன், வாய்ந்திருக்கீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறார். திரும்ப நான் சொல்றேன், எல்லாவற்றையும் கொடுத்துதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன செய்யறாரு? என்னை கேளு, என்னை தேவ எச்சரிப்பு. 13வது வசனத்தில், ஆனாலும் ராஜ்யம் முழுவதை நான் கொடுக்காமல் என் தாசனாகிய தாவீது நமக்கு நான் கூட சொல்லியிருக்கேன், உன் குலவிளக்கு என்ன இன்னைக்கு என்ன செய்யும், சிங்காசனத்தை உட்கார்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கேனே, அதனால 10 படிக்கு நான் வேற ஒருத்தருக்கு கொடுத்துருவேன். 12 சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? 12 விதமான ஆசீர்வாதம் இருக்கு. 10 படிக்கிட்டா 2 தான் இருக்கும். 12 பல்ல 10 பிள்ளை பிடிக்கிறா என்ன இருக்கும்? 2 பல்ல வச்சுக்கிட்டு என்ன
பொக்கு பொக்குன்னு இட்லியே தான் திங்க முடியும், இறைச்சியே திங்க முடியாது. பிரைஸ் காட், அல்லேலூயா. குடிக்கிறேன் சொல்றாரு பாருங்க, என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட எருசலேம் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன். ஒன்னதான் கொடுக்கிறார். ஒரே ஒரு கோத்திரம், ஆனா ரெண்டு இல்ல. அவனுடைய கோத்திரம் தாவீது யூதா கோத்திரம். இந்த யூதா கோத்திரத்தோடு இன்னொரு கோத்திரத்தை மட்டும்தான் அவனுக்கு தருவார். அதான் பிள்ளைகளே, கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். எதற்காக ஆசீர்வதிக்கிறார்? அவரை தேடும்படியாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆசா என்கிறதான ஒரு ராஜா, 2ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம அங்க பார்க்கிறோம். 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்க நான் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம். அபியா தன் பிதாக்களுடைய நித்திரை எடுக்கிறது, அவன் தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவருடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கா இருக்கு. எத்தனை வருஷம்? 10 வருஷம். 10 வருஷம் அமெரிக்கன்னு சொன்னால் அமைதி பூங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அமைதி பூங்காவா, அப்படி ஒரு 10 வருஷம் யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் தான் அவன் கர்த்தரை தேடினான். அவன் தேடும்போது 2வது வருஷம் சொல்கிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமாக செய்தான். அவன்கிட்ட இருந்தது அவனுடைய படைபலம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நம்ம 7வது வருஷத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றால் அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. பாட்டோமே, கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே. பாட்டோமா? இதெல்லாம் எடுத்து பாருங்க, வசனம் தான். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க. அல்லேலூயா. காரியம் வாய்க்கதான் கர்த்தருக்கு. நீ இல்லைன்னா நீ உச்சந்தலைய கீழே ஓடிக்கிட்டு தலை கீழே நின்னாலும் வாழ்க்கையில ஒரு காரியத்தையும் ஒரு ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ளவே மாட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுது. உடனே பாஸ்டர் பார்த்து சாபப்பட்டான்னு சொல்லாத, நான் இல்ல, சத்தியம் நமக்கு சொல்லுகிறது. சத்தியம் நமக்கு சொல்லு. அது சொல்றான், யூதாவிலே அவனுக்கு பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடலும் பிடித்து வில்லை நாணயிட்டுறதுக்கு 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. பென்யமீன் கோத்திரம், யூதா கோத்திரம், இந்த 2 கோத்திரம் தான் இப்போ யாருக்கு இருக்கு? சாலமோனுடைய பிள்ளைகளுடைய வம்சங்களுக்கு பார்த்து தான் வந்திருக்கு. 10 கோத்திரத்தை ஆண்டவர் பிடிக்கி இஸ்ரவேலுக்கு விட்டாரு. வேற ஒரு வேலைக்காரங்க கொடுத்தாரு, யெரொபெயாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கொடுத்தாரு. அவன் நாட்டை விட்டு வெளியில ஓடினவன். அவனை கூப்பிட்டு 10 பீஸை நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு. ஆசா உங்ககிட்ட இருந்ததே மொத்தம் 3 லட்சம் பேர், 2,80,000 பேர். இந்த 5,80,000 பேரை வச்சுக்கிட்டு 9வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேர 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேஷா மட்டும் வந்தார். 10 லட்சம் பேர், 300 ரதங்கள். நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்ப ஆசா ஜெபம் பண்றான். 11வது வசனம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே
பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நின்றும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமாக இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம்னு சொல்றான். பலத்த கூட்டம் நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சிறு கூட்டமே பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. யாருக்கு கர்த்தரை தேடுகிறவர்கள்? நீங்க 15ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல வாசிங்கன்னா அங்க நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய ஆவி ஓதேதி குமாரனை அசர்வியாவின் மேல் இறங்கினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விட்டீர்களாயில் அவர்களை விட்டு விடுவார். திரும்பவும் திரும்பவும் எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் சரி, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை போய்விடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆசாவுக்கும் அதுதான் சொல்லப்படுகிறது. நீ கர்த்தரோடு இருந்தால், நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படுவார், உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். 15வது வசனத்தை வாசிக்கிறோம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த நாள்ல ஆசா தன்னுடைய தாயாகிய ராஜாத்தி அவ ஒன்று பண்ணின விக்கிரக தோப்புகள், எல்லா விதமான விக்கிரகங்களை, ஆத்தோரங்கள்ல கட்டப்பட்ட எல்லா விதமான மேடைகளை தகர்த்து போட்டான் என்று 16வது வருஷத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய தாய் செய்த காரியங்கள் எல்லாம் அவன் என்ன பண்ணான்? விக்கிரக வனத்துக்குரிய காரியங்கள்லாம் தகர்க்கப்பட்டான். ஆனா 16வது வசனம் 16ஆம் அதிகாரம் 1வது வருஷத்திலே நான் வாசிக்கும் பொழுது, ஆசா அரசன் 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்திற்கு கோபம் வராமல் இருக்கும்படிக்கு ராமாவை கட்டினான் என்று சொல்லப்படுகிறது. குறுக்க வேண்டாம். யாரு? இந்த யூத ராஜாக்கள் அவர்களுக்கு எதிரியாக 10 கோத்திரத்தோடு தலைவனாக இருக்கிற ராஜா, எல்லாம் ஒரே ஆளுக்குள்ளாக இருந்த தாவீதுடைய ராஜ்யத்துக்கு உள்ளாக இருந்த அந்த ராஜ்யம் சாலமோனுடைய காலத்திலும் அந்த ராஜ்யங்கள் இருந்தது. ஆனால் சாலமோன் செய்த தவறினாலே அந்த ராஜ்யங்கள் பிளக்கப்பட்டு 10 கோத்திரங்கள் பிரிந்து ஒரு ராஜ்யம். அதுதான் இஸ்ரவேல் ராஜ்யம். அந்த இஸ்ரவேல் ராஜா எதிராக வந்து அந்த காரியத்தை செய்த உடனே இவன் என்ன பண்றான்? ஆலயத்தில் இருக்கிற பொருளை எல்லாம், பொன்னையும் பொருளை எழுதியாரு இந்த ஆசா ராஜா வேற ஒருத்தருக்கு, இது ஒரு சீரிய படகி எழுதிறான் கொடுத்து, அவனை நீர் என்ன செய்யும்? வாரம். நீர் என்ன செய்யும்? வாரம். 9வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷம் உள்ள வெள்ளியும் பொண்ணும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிடத்திற்கு அனுப்பினான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை நம்பல. இப்ப யாரை நம்பிட்டான்? மனுஷன் நம்பிட்டான். நீ என்னைக்கு கர்த்தரை நம்பாதபடி மனுஷன் நம்பி, மருத்துவனை நம்பி, வேற ஏதாவது நம்பிக்கையை உன் மேல வைக்கிறியோ, அப்பவே ஆண்டவர் என்ன உனக்கு விளைய உன் பொண்ணையும் உன் பணத்தையும் நீ எப்ப நம்புறியோ அப்ப ஆண்டவருடைய கிருபை உனக்கு விளையும். எல்லாவற்றையும் கொடுத்தது கர்த்தர். எல்லாவற்றையும் கொடுத்தது கர்த்தர். நல்லா இருக்கு. வார்த்தையுடைய சத்தியம் இதுதான். எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்தி மேலே மேலே உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த உயர்வுக்கு காரணம் கர்த்தர். உன்னுடைய சொந்த முயற்சியில், உன்னுடைய சொந்த அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் கர்த்தர். நீ இதை விட்டுட்டு நீ எப்போ பணத்தையோ உன்னுடைய பொண்ணையோ பொருளையோ உன்னுடைய
எண்ணம், விசுவாசம் கர்த்தரை விட்டு மாறி அந்த பக்கம் நீ சாய்கிறாயோ, ஆண்டவர் உன்னை விட்டு விடுவார். 9வது வசனம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன அந்த ஞானதிருஷ்டி அனானி சொல்றாரு, இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராக இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். உன் வாழ்க்கை சமாதானம் போயிடுச்சு. இன்னையிலிருந்து உன் குடும்பம் சண்டை குடும்பம் மாறி, இன்னையிலிருந்து உன் குடும்பம் சமாதானம் இழந்து போகும். இன்னையிலிருந்து உன்னுடைய வருமானங்கள் எல்லாம் போயிடும். இன்னையிலிருந்து உன்னுடைய பலம் எல்லாம் போயிடும். இன்னையிலிருந்து உன்னுடைய சோகம் எல்லாம் போயிடும். ஒரே வியாதி. 12வது வருஷத்துல வாசிப்பாருங்க, 16-12 2 நாள் 16-12. ஆசா அரசாங்க 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல, பரிகாரிகளையே தேடினான். வியாதியில யாருக்கு தேவை? வியாதியில யாருக்கு? எந்த டாக்டர் நல்ல டாக்டர்? எந்த டாக்டர் ரொம்ப அருமையான டாக்டர்? எந்த டாக்டர் நல்லா கூடுதலா காசு வாங்கினாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு சக்சஸ் பண்ணணும். சக்சஸ் யாருக்கு கொண்டு வரா? டாக்டருடைய கரத்தோடு கர்த்தருடைய கரம் இணையலன்னா எந்த ஒரு ஆபரேஷன் தோல்வியும் அவசியம். கர்த்தர் இல்லாத, கர்த்தரை நீ தள்ளிவிட்டு பணத்தையோ பொருளையோ உன்னுடைய உழைப்பையோ ஊதியத்தையோ நம்பி நீ ஆண்டவரை விட்டுவிட்டால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல, அதிகாரிகளையே தேடினான். என்ன மருத்துவர்கள். நம்ம பல காரியங்கள் நம்ம பார்க்கணும் வேதத்துல. சங்கீதக்காரன் 27:8 சொல்லும்போது சொல்றார், சங்கீதம் 27:8 நான் வாசிக்கப்படும், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்கிறேன். ஆண்டவர் சொல்ல, என் முகத்தை தேடுங்கள். Seek the Lord, seek my face. ஆண்டவர் சொல்ல, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள் என்று 2 நாள் புத்தகத்திலே 11-16-11 நாம் வாசிக்கிறோம். அந்த நேரத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் லூக்கா 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்தினை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் எப்படியா சொல்லுகிறது? லூக்கா 12:31 தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. வேதம் இப்படித்தான் சொல்லுங்கள், அவருடைய ராஜ்யத்தை தேடுவோம், அவருடைய முகத்தை தேடுவோம், அவருடைய பிரசன்னத்தை தேடுவோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை தேடும்படியாக நாம் மாற்றுவோம். நீங்கள் கிறிஸ்து உன்னை கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று கொலோசியர் 3:1 சொல்லுகிறது. நாம் கிறிஸ்து உன்னை கூட எழுந்தும் இருக்கிறோம், அவருடைய கூட மரித்தும் எழுந்தும் இருக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அதுதான் உண்மையான விசுவாசி. இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்தும் எழுந்தும் இருக்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார், அதே போல நாமும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தவர்களாய் காணப்படுகிறோம். வேறு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம், அவருடைய சமூகத்தை தேடுவோம், அவருடைய முகத்தை தேடுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் செபிப்போம்.